அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். சர்ச்சையை கிளப்பிய வாகன இறக்குமதிக்கான புதிய விதி முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நடைமுறைக்கு வரவுள்ள அணுவின் திட்டம். தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. விசேட சுற்றி வளைப்பில் 5 மோட்டார் வாகனங்கள் மீட்பு. 77வது சுதந்திர தினத்தை கொண்டாட தயாராகும் இலங்கை. மக்களுக்கு பிப்ரவரியில் காத்திருக்கும் மகிழ்ச்சி தகவல். மட்டக்களப்பில் சட்டவிரோத மின்கம்பியில் சிக்குண்டு ஒருவர் பலி. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக கோட்டபாய கைது செய்யப்படுவார். புதிய கமெண்ட்பில தெரிவிப்பு. உப்பு தட்டுப்பாடு குறித்து வெளியான தகவல் தொடர்பான விரிவான செய்திகள். வாகன இறக்குமதியை அனுமதிக்கும் வர்த்தமானி அறிவிப்பில் அண்மையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விதியை சுட்டிக்காட்டி வாகன இறக்குமதியாளர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். குறித்த விதியானது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படும் நாளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் திகதிக்கு 3 ஆண்டுகள் இடைப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. இருப்பினும் உற்பத்தியாளர்கள் பொதுவாக உற்பத்தி ஆண்டை மாத்திரமே குறிப்பிடும் அதேவேளை அவர்கள் உற்பத்தி செய்த சரியான திகதியை குறிப்பிடுவதில்லை. எனவே இது இறக்குமதி செய்யப்படும் போதான பேச்சுவார்த்தையை கடினமாக்குவதாக இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் குறித்த விதியில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்துள்ள கவர்மெண்ட் பே டிஜிட்டல் சேவை எதிர்வரும் 7ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படவுள்ளது. அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப கட்டமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. அந்த வகையில் இந்த புதிய முயற்சியானது பாதுகாப்பான மற்றும் திறமையான டிஜிட்டல் தளம் மூலம் தடையற்ற பரிவர்த்தனைகளை செயல்படுத்தும். மேலும் அரசு நிறுவனங்கள் பணம் செலுத்தும் விதத்தை நெறிப்படுத்தி நவீனப்படுத்தும் என்று ஜனாதிபதி அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் தொழில் வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும் வாட்ஸ்அப் செயலியில் போலி தகவல்கள் பகிரப்படுவது குறித்து அவதானமாக இருக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. தொழில் வாய்ப்புகளை வழங்குதல், வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்தல் போன்றன தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு எவ்வித அறிவிப்புகளையும் விடுக்கவில்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RML ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பகிரப்படும் போலி தகவல் குறித்து ஆராய்வதற்காக போலீஸ் கணனி குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். எனவே தேர்தல் ஆணைக்குழுவில் தொழில் வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டு பரப்பப்படும் இணையதளங்களுக்குள் பிரவேசிக்கவோ அவற்றை பகிரவோ வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி கலவான பிரதேசத்தில் சட்டவிரோதமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 70 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 மோட்டார் வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. வளான குற்றத்தடுப்பு பிரிவினரால் குறித்த பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இந்த வாகனங்கள் கைப்பற்றப்பட்டன. செல்வந்த வாகன வர்த்தகர் ஒருவர் போலியான சேசிஸ் மற்றும் என்ஜின் எண்கள் உள்ளிட்ட ஆவணங்களுடன் வாகனங்களை விற்பனை செய்யும் சட்டவிரோத வியாபாரத்தை நடத்தி வருவதாக குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு இரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது வாகனங்கள் சாதுரியமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்நிலையில் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்ட வாகனங்களில் பழுதடைந்த நிலையிலும் ஓட்ட முடியாத நிலையிலும் இருந்த ஜப்பானிய கால்டஸ் காரின் செசி பகுதி சட்டவிரோதமாக காரில் இருந்து அகற்றப்பட்டு அந்த இடத்தில் இருந்த மற்றொரு ஜப்பானிய சுசுகி காரின் செசி பகுதியில் இணைக்கப்பட்டிருந்தமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் சுற்றி வளைப்பின் போது பீதியடைந்த சந்தேக நபர் மயக்கமடைந்து இரத்தினபுரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தின் விழா பிப்ரவரி 4ஆம் தேதி நாளை காலை சுதந்திர சதுக்கம் மற்றும் சுதந்திர பிரதேசத்தை மையமாக கொண்டு நடைபெறவுள்ளன. இந்நிலையில் நாளை பாதுகாப்புக்காக 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இன்று காலை நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பொத்திகா மனதுங்க தெரிவித்துள்ளார். அதன்படி அங்கு வருபவர்கள் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் சுதந்திர தின விழாவிற்கு அனுப்பப்படுவார்கள் என்று கூறிய ஊடக பேச்சாளர் சுதந்திர தின விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என்றும் கூறினார். சுதந்திர தினத்தையொட்டி நாளை விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். அனைத்து அழைப்பாளர்களும் காலை 7 மணிக்கு முன்னதாக உரிய இடங்களுக்கு சென்று தங்களது இருக்கைகளில் அமருமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக வீதி பாதுகாப்பு பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக்க கப்புகொட தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் சுதந்திர தின விழாவை காண வரும் பொதுமக்கள் பௌத்தலோக மாவத்தை வழியாக வந்து பின்னர் ரூபவாகினி வளாகத்திற்கு அருகில் சோதனை செய்யப்பட்டு ஆசனங்களுக்கு அனுப்பப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கொடுப்பனவுகளில் புதிய யுகத்தை குறிக்கும் வகையில் கவர்மெண்ட் பே திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நிலையில் குறித்த திட்டத்தின் பூர்வாங்க நிகழ்வு பிப்ரவரி 7ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பன்சேனை அடைச்சல் பகுதியில் சட்டவிரோத மின்கம்பியில் சிக்குண்ட குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை வயலில் காவலுக்காக சென்ற குறித்த குடும்பஸ்தரை காட்டு யானை துரத்தி சென்றுள்ளது. இதன்போது சட்டவிரோதமாக இணைக்கப்பட்டிருந்த மின்கம்பியில் சிக்குண்டு குறித்த நபர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் முதலைக்குடாவைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு கொண்டு தாக்குதல்களுக்கு பின்னால் ஒரு புதிய தலைமை சூத்திரதாரியை உருவாக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக பிவித்துருகேல உரிமைய தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஆரம்பத்தில் உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்ததாக நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உதய கமன்பில இதனை தெரிவித்துள்ளார். எனினும் நிர்வாகத்தில் உள்ள சில நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் பொதுமக்களை தவறாக வழிநடத்த ஒரு மாற்று கதை உருவாக்கப்படுவதாகவும் கமன்பில குற்றம் சாட்டினார். உண்மையிலேயே பொறுப்பானவர்கள் இன்னும் நிர்வாகத்துக்குள் இருப்பதால் ஒரு புதிய பிரதான சூத்திரதாரியை உருவாக்குவதற்கான திட்டத்தில் அரசாங்கம் இப்போது ஈடுபட்டுள்ளதாக கமன்பில ஆதாரம் எதுவுமின்றி கூறினார். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக முன்னாள் புலனாய்வு தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆகியோர் குறிவைக்கப்படுவதாக அவர் மேலும் கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்சவுக்கு நன்மை பயக்கும் வகையில் இலங்கையின் புலனாய்வு பிரிவு ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளை செய்தது என்ற தவறான கூற்றை நிறுவுவதே இதன் நோக்கம் என்றும் கமன்பில தெரிவித்துள்ளார். உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி, விமானப்படையின் முன்னாள் தளபதி மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆகியோர் உள்ளிட்ட 3 கொண்ட ஜனாதிபதி விசாரணை குழுவை கமன்பில மேற்கோள் காட்டினார். இலங்கையின் புலனாய்வு அமைப்புகளை குண்டு தாக்குதல்களுடன் இணைக்கும் வகையில் இங்கிலாந்தைச் சேர்ந்த சேனல் 4 ஆவணப்படம் செய்த குற்றச்சாட்டுக்களை அந்த குழு நிராகரித்ததாக உதய கமன்பில கூறினார். அரசாங்கம் அறிக்கையை புறக்கணித்து தவறான கதையை முன்வைப்பதாகவும் கமன்பில குற்றம் சாட்டினார். அரசாங்க சதி திட்டத்தில் முக்கிய சாட்சியாக கூறப்படும் அசாத் மௌலானா மோசடி மற்றும் அடையாள மோசடி உள்ளிட்ட பல குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்வார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் சந்தையில் உப்பு பற்றாக்குறை ஏற்படாது என ஹம்பாந்தோட்டை உப்பு நிறுவனத்தின் தலைவர் DK நந்தன திலகா தெரிவித்துள்ளார். மார்ச் மாதத்தில் உப்பு அறுவடை தொடங்குவதால் தட்டுப்பாடு நிலைமை ஏற்படாது என அவர் சுட்டிக்காட்டினார். மழைப்பொழிவு குறைந்து வருவதால் உப்பு உற்பத்தி தற்போது வழக்கம் போல் நடைபெற்று வருவதாகவும் உப்பு நிறுவனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த மாதம் உப்பின் விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் DK நந்தன திலக தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதில் ஏற்படும் செலவுகள் அதிகரித்துள்ளதால் இவ்வாறு உப்பின் விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.